ஹாய் ஹலோ வணக்கம். 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறாங்களாம். அதே மாதிரி 18 பேருக்கு கொடுக்கறதுக்கு எத்தனை பென்சில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மைண்ட் கால்குலேஷன் ஈஸியாக போட்டுடலாம். எப்படின்னா 24 பென்சில் எத்தனை பேர் தராங்க? 6 பேருக்கு. இது இப்போ டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் இது 4 டைம்ஸ் வரும். கரெக்டாக? அப்போ ஒரு குழந்தைக்கு 4 பென்சில் தராங்க. அப்போ இங்கே 18 குழந்தைன்னு பார்க்கும்போது 18 × 4 மல்டிப்ளை பண்ணால் அது 72 முடிஞ்சிடும். ஓகேவா? இது ஈஸியாக இருக்கிறதுனால மைண்ட் கரெக்ஷன் போட்டலாம். இன்னும் கிரிட்டிக்கலாக வந்தால் அந்த சம் எப்படி பண்ணுறான்னா, இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிறது டைரக்ட் வேரியேஷனா இல்லை இன்வெர்ஸ் வேரியேஷனை முதல்ல கண்டுபிடிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க ரெண்டே கான்செப்ட் தான். ஒன்று குழந்தை, இன்னொன்று பென்சில். அப்போ இங்கே குழந்தைங்கன்னு பார்க்கும்போது இங்கே எத்தனை குழந்தை? ஃபஸ்ட்டு 6 குழந்தை. இங்கே பார்க்கும்போது 18 குழந்தை. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா பென்சில் கொடுக்குறாங்க. இப்போ 6 குழந்தைக்கு 24 பென்சில் ஆகுதா? 18 குழந்தைக்கு எத்தனை பென்சில் ஆகும்னு கேட்குறாங்க. 18 குழந்தைக்கு எத்தனை பென்சில் கேட்குறாங்க. இது டேரெக்டாக இன்வெர்ஸ்ன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ 6 18 இன்க்ரீஸ் ஆகுதா? அதே மாதிரி 6 குழந்தைக்கு 24 பென்சில் தேவைப்படுதுன்னா 18 குழந்தைக்கு அதிகமாக தான் தேவைப்படும். ஓகே, அதே ப்ராசஸ் தான் கண்டினியூஸ் ஆகுது. அப்போ 18 குழந்தைக்கு அதிகமாக தான் தேவைப்படும். அப்போது குழந்தையும் இன்க்ரீஸ் ஆகுது, பென்சிலும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட் வேரியேஷன். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டைரக்ட் வேரியேஷன். இந்த மாதிரி டைரக்ட் வேரியேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணிட்டான்னா கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் சம்ம முடிஞ்சிடும். சரி, இப்படி மல்டிப்ளை பண்ணும். அப்போ 6 × x 6x ஈக்குவல் டு இது இப்படி மல்டிப்ளை பண்ணால் 24 × 18 வரும். இப்படியே கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம்ஸ், இதுனா வரீங்க 4 டைம்ஸ் வரும். இது மல்டிப்ளை பண்ணால் 4 × 18 வரும். இப்போ 4 8s are 32, ரிமைண்டர் 3, 4 1s are 4, 72 வரும். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூன்னு பார்க்கும்போது 72. இங்கே ஆப்ஷன் பார்க்க போனோம்னா டி.